ஊழ்வினை பயன். பொதுவாக ஊழ்வினை பயன்னா என்ன கருத்து இருக்குது? நம்ம போன பிறவியில் பாவம் புண்ணியம் செஞ்சுருக்கோம், அதனால தான் இந்த பிறவியில் கஷ்டப்படுறோம், இல்லை நல்லா இருக்கும் அப்படின்னு பழியை மனித பிறவி மேலே போட வேண்டியது. ஆனால் ஊழ்வினை வேறு, சூழ்வினை வேறு. முதல்ல ஊழ்வினைனா என்னன்னு பார்ப்போம். இந்த உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது. அதில் எடுத்துக்காட்டாக நீர் எடுத்துப்போம். நீர் அணுக்கள் H2O. இந்த மூலக்கூறு 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், இந்த மூன்றும் இணைந்து பிணைந்தால் தான் நீர் அணு உருவாக்கம் பெறுகிறது. இப்படி பிணையும் ஆற்றல் அணுவிற்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த இயக்கமும் இல்லை. இப்படி பிணையும் ஆற்றல் தான் ஊழ். அது ஈர்ப்பாற்றல். அணுவோட இது ஊழ். இந்த ஆற்றல் எந்த அணுவுக்கு கெயினாக இருக்குது, எந்த அணுவுக்கு லாஸாக இருக்குது, அதை வச்சு தான் அதை வந்து ஆகூழ் போகூழ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அணு வந்து பயன் பெறுதோ அது ஆகூழ், எந்த அணு வந்து இழக்குதோ அது போகூழ். இப்படி ஆகூழும் போகூழும் இல்லாத நிலை தான் வந்து பாழூழ்னு சொல்லப்படுது. அப்போ ஊழ்வினைனா என்ன? இந்த 2 ஹைட்ரஜன் அணு ஒரு ஆக்சிஜன் அணுவோட பிணைந்து நீர் அப்படிங்கிற அந்த மாறும் செயல்பாடு தான் வினை. அதுதான் ஊழ்வினை. இதோட பயன் என்ன? நீருங்கிற இந்த புதுசாக ஒரு மூலக்கூறு உருவாகிறது தான் அது நமக்கான பயனை தருது. அதுதான் ஊழ்வினை பயன். அணுவோட ஊழ்வினை பயன் தான் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. உயிர் ஊழ்வினை பயன், அதுதான் ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர். அது போன வாரம் பார்த்துக்கோ. சூழ்வினைங்கிறது மனிதனோட செயல்பாடுகளால் ஏற்படுறது. அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது.